Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு ஒரு சிட் சாட்டி கெட் ரெடி வித் மீ. நிறைய கரண்ட் அப்டேட்ஸ் அப்புறம் சும்மா பிளாப்ளா தான் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் பெருசா இல்லை. இந்த மேக்கப்பை பண்ணிக்கிட்டே நான் வந்து சிட் சாட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மேக்கப் ஏன் பண்ணிக்கிட்டே சிட் சாட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ற வேலைலாம் இருக்கு. அதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வேற எதுவும் பேசாம வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் வந்துட்டு உங்ககிட்ட இது ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் மேபி பார்க்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீக்கெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக், அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபெப்ரவரி மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு வெட்டிங் ஸ்கெடியூல்ஸ்லாம் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கல்யாணமாகி போக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபங்க்ஷனும் நான் அட்டென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்கள ரெடியும் பண்ணுறேன். ஸோ அதனால நான் வந்துட்டு எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஒரு சைட் போயிட்டுருக்கு. சைட் பை சைட் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டைமில் யூடியூப்பை வந்து அதோகதியாக விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய யூஸ்வல் வீடியோஸ்லாம் நான் ஸ்கெடியூல் பண்ணி வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் டைட்டாக போகுது இந்த லாஸ்ட் 3 நாள். என்னுடைய வைட்டமின் சி சீரம் எடுத்துக்கிறேன். ப்ளம்ல இருந்து வைட்டமின் சி சீரம் வந்து நான் போட்டுக்கிறேன். இது டெஃபினட்டாக நான் உங்களை ட்ரை பண்ண சொல்லி கேட்டுப்பேன். என்னுடைய ஒரு லாங் டைம் யூஸ் ப்ராடக்ட் அப்படின்னே வந்து இருக்குது இப்போதைக்கு. வைட்டமின் சி உங்களுடைய ஸ்கின் கேரில் நீங்கள் மார்னிங்கும் போடலாம், நைட்டும் போடலாம். இந்த வைட்டமின் சியில் பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் அண்ட் வைட்டமின் சி தான் வந்துட்டு மெயினாக இருக்குது. 15% உங்களுக்கு வைட்டமின் சி இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ளோ பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி உங்களுக்கு வைட்டமின் சி வந்துட்டு இந்த அன்இவன் ஸ்கின் டோனை போக்குறதுக்கு, நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ உங்கள் ஸ்கின்னையும் வந்துட்டு அன்இவன் ஸ்கின் டோனை சரி பண்ண போகுது, ஈவன் ஆக்க போகுது. டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ் இதெல்லாம் இருந்துன்னா விசிபிளாக கம்மியாக்க போகுது. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு டெஃபினெட்லி டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னுடைய ரொட்டீன்ல நான் வைட்டமின் சி எடுத்துட்டு வந்த அப்புறம் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஓவரால் டெக்ஸ்சர்லயா இருக்கட்டும், அந்த க்ளோ தெரியறதுலயா இருக்கட்டும், அதுல நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ பேசிக்லி இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய மேஜர் கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்றதுக்கு, லைக் டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ், பிக்மெண்டேஷன்ஸ், அன்இவன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையும் வந்துட்டு டார்கெட் பண்ணி சரி பண்றதுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு மேஜர் க்ளோ பூஸ்ட்காகவும் பிளம்பினஸ்க்காகவும் கண்டிப்பா நான் போய் பிக் பண்ற ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளம்மோட மேண்ட்ரின் அண்ட் வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் தான். இது என்னுடைய 2வது பாட்டில் ஆக்சுவலி. அண்ட் டெஃபினட்டா எனக்கு பர்சனலா வந்து தெரியுது எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்து என்னுடைய ஓவரால் ஸ்கின்னோட டெக்ஸ்சர்லயா இருக்கட்டும், ஹெல்த்லயா இருக்கட்டும் தெரியுது அப்படின்றது. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வைட்டமின் சி சீரமே யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளம்மோடது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு பேக்கேஜிங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மேட் ஃப்ராஸ்டட் பாட்டில், டார்க் கிளாஸ் பாட்டில். வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டார்க் பாட்டில்ஸ்ல வரது நல்லது. அண்ட் இதை நீங்க ஸ்டோர் பண்றதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் நிறைய படாத ஏரியால வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஒரு அட்வைசபிளான சொல்யூஷன். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிராப்பர் நாசல்ல வருது. இந்த சீரமோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஆனா குவிக்கா உங்க ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடும். அண்ட் செம லைட் வெயிட்டா இருக்கும். ஸ்டிக்கியெல்லாம் ஃபீல் ஆகவே ஆகாது. இதுல 15% எத்தில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு. இது ரொம்ப ஸ்டேபிள் ஆனது. அண்ட் உங்க ஸ்கின்லயும் இது வந்து குவிக்கா அப்சர்வ் ஆகிக்கூடியது. ஜாப்பனீஸ் மேண்ட்ரின் இருக்கு. இது வைட்டமின் சியோட பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு மெயினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இது உங்களுடைய காலஜன் ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ண போகுது. காலஜன் வந்துட்டு நல்லா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது உங்க ஸ்கின்ல அப்படின்னா அந்த ஒரு பிளம்பினஸ் வந்து அழகா தெரியும். பிளம்பினஸ் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு யங் அண்ட் யூத்ஃபுல்லான லுக் வந்துட்டு உங்க ஸ்கின்ல உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ இதுல காக்கடு பிளம் இருக்கு. அதுதான் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. இப்போ வரக்கூடிய நிறைய வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ்ல வந்து அது யூஸ் பண்றாங்க. அண்ட் டெஃபினட்டா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் வந்துட்டு நல்லா கொடுக்குது இந்த பர்டிகுலர் வைட்டமின் சி சீரம்ல. ஆல்சோ காக்கடு பிளம்ல ஃபாலிக் ஆசிட் இருக்கு, கேரட்டனாய்ட்ஸ் இருக்கு. கேரட்டனாய்ட்ஸ் தான் சன் டேமேஜ்ல இருந்து உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆன்டிஆக்சிடென்ட். இதுல ஆர்டிபிஷியல் கலர் எதுவும் கிடையாது, ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, நோ அனிமல் டெஸ்டிங், cruelty-free வீகன் ப்ராடக்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பேஸான ப்ராடக்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா பிளம்மோட இந்த மேண்ட்ரின் அண்ட் வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு ஒர்க் ஆன நான் ஜென்யூனா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு வைட்டமின் சி அட் த மொமெண்ட் இப்போதைக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளம்மோட வைட்டமின் சி சீரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆல்சோ இதுல எசென்ஷியல் ஆயில் அண்ட் பாரபன்ஸும் கிடையாது. டெஃபினட்டா என்னுடைய ஸ்கின்ல எனக்கு விசிபிள் சேஞ்சஸ் நல்லா கொடுத்துருக்கு. மேபி உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிற லைட்டிங்ல ஏதாவது டிஃப்ரெண்டா தெரியலாம். பட் எனக்கு பர்சனல் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஓவரால் டெக்ஸ்சர் அண்ட் பிக்மெண்டேஷன் லெவல்ல. ஸோ இந்த சீரம் பிளம்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த மேண்ட்ரின் அண்ட் வைட்டமின் சி சீரம் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு கூப்பான் கோட் இருக்கு. அந்த கூப்பான் கோடும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். ஸோ தாராளமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் என்னுடைய வீடியோஸ்ல அட்லீஸ்ட் 2 பேராச்சும் வந்துட்டு என் ஸ்கின் வந்து மாறிடுச்சு, என்ன பண்றேன், என்ன ஆக்சுவலா பண்றேன், என் ஸ்கின் முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே அப்படின்றது வந்து கேட்குறாங்க.
நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு ஃபேஷியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 3 மாதமாகவே போகல. 3 மாதமா 2 மாதமாக போகல. இந்த ஃபெப் மாதம் தான் நான் போகலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் போக முடியல. ஆல்சோ 3 நாள் எனக்கு வந்து ப்ரொடக்டிவாக போகுதுனால நேற்று வந்து ஒரு அதிபயங்கரமான ப்ரொடக்டிவான நாள். நான் ஸ்டோரிஸ்லேயும் கூட ரொம்ப ப்ரொடக்டிவாக வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருந்தது. பட் நான் ஸ்டோரிஸ்லாம் அந்த அளவுக்கு அப்டேட்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்படியே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க பார்க்குறேன் இந்த ரீசன்ட் டேஸில். ஸோ அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணுங்களேன். நான் லைவாக மேக்கப் டியூட்டோரியல், ஸ்டோரிஸில் மேக்கப் டியூட்டோரியல் போடுறேன். அந்த வேலைலாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு ஏசிலே உட்காந்து ஒரு மாதிரி கோல்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன், வால்யூம் கம்மியாக பேசுகிறேன். வேறபடி ஒன்றுமே கிடையாது, நல்லா இருக்கேன். எனக்கு எப்படின்னா, நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நான் சொல்கிறேன். லைக் எங்கே ட்ரிப் போகிற மாதிரி ட்ரிப் எங்கே லாஸ்ட்டு கொஞ்ச நாள் போய் அந்த மாதிரிலாம் போகிறதுனா நான் வந்து ஃபுல் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிருவேன். அதை வச்சுக்கிட்டு பண்ணவே மாட்டேன். அந்த கமிட்மெண்ட்டோட ஃபன்னு கலக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கன்சீலர் வச்சு இந்த ஆரஞ்சை மூடலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த கன்சீலர் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஒரு கன்சீலர் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே உங்களுக்கு யூடியூப் வீடியோவாக என்ன எடுத்தனோ அதே நான் வந்துட்டு அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வந்து போட்டேன். லைக் எப்படி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளம்புறேன் அப்படின்றது. அதில் வந்து ஏதோ பேச போய் அப்படியே நான் என்ன பண்ணேன்னா மார்வெல்குள்ளே போயிட்டேன். நான் வந்து மார்வல் சீரீஸ்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்குறேன். நான் கண்டினியூஸாக பார்த்ததில்ல, பிச்சு தான் பார்த்துருக்கேன். ஸோ அது அப்படியே லைனாக அது ஒரு ஆர்டர் இருக்கும்ல, அந்த ஆர்டர் என்னன்னு பார்த்துட்டு அது மூலயமா லைனாக நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஐ எம் கெட்டிங் இன் டு இட். ஆக்சுவலாக எனக்கு ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் தெரியும். லாஸ்ட்டாக என்ன அந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமா ஃபார் ஃப்ரம் ஹோமா, அது வேற ஒன்று கன்ஃபியூஸ் ஆகுது. லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு ஸ்பைடர்மேன் வரைக்கும் கூட பார்த்துட்டேன். நான் பார்ப்பேன் எல்லா படமும். வெளியில் போனேன்னா சும்மா கம்பெனி கொடுக்கறதுக்குலாம் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அயன்மேன் ஃபேன் அப்படின்றத வந்து சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஃபேவரட் அவெஞ்சர் யார் அப்படின்றது. மணி 7:25. எனக்கு பசிக்கல, ஆனால் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. மோனிச்சிதா ஒரு மேகிடா காரமா. தேங்க்யூ. ஆக்சுவலாக மேகி 2 நிமிஷம் தான் இல்லை, ஆனால் 2 நிமிஷத்தில் உங்களால் அதை சமைக்க முடியுமா சொல்லுங்க? என்னால் சத்தியமாக முடியாது. நான்லாம் வந்து 10 மினிட்ஸ்லாம் வந்து சமைச்சிருக்கேன் மேகியை. 2 நிமிஷத்தில் அது எப்படி குக் ஆகுது எனக்கு தெரியல. 2 மினிட்ஸ் மேகி 2 மினிட்ஸ். சோறு வருதுன்னு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துச்சு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இப்படி சொன்னோன்னே எனக்கு வந்து ஞாபகம் வருது, இந்த பிக் பாஸில் வந்துட்டு பிரியங்கா இந்த மாதிரி தானே சோறுன்ட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டு இன்னும் இது உன்ன மாதிரியே சும்மா சோறுன்ட்டே இருக்கு அப்படின்ட்டு. அந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரிலேட்டபிள். அந்த விஷயத்தில் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கலன்னா அழறது, டென்ஷன் ஆகிறது, எப்போ பார்த்தாலும் சோறு நினைப்பாவே இருக்கிறது. தெரியாது, நான் கேமரா முன்னாடி அதெல்லாம் காமிக்கல அப்படின்றதுனால தெரியல. அதே மாதிரி எனக்குலாம் வேண்டாம், அதெல்லாம் நிறையெல்லாம் சொல்லக்கூடாது. சிலதெல்லாம் பர்சனலாகவே இருக்கட்டும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே. அதே மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி ராஜு தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி பிக் பாஸ். நான் நிஜமாவே வந்துட்டு ஆசைப்பட்டேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து புரியல, ஏன் வந்து சும்மா உட்காந்துருந்தான் அவன் எதுக்கு வின் பண்ணாச்சு, அவன் டிசர்விங்கே கிடையாது, பிளா 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 பிளா. நீங்களே சொல்லுங்களேன், ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிட்ட போவீங்க? எப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணுறவங்க கிட்டையா, இல்லை தேவையில்லாமல் சிந்து முடிச்சு விடுறவங்க கிட்ட நீங்கள் வந்து இருக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்களா, இல்லை எல்லாத்தையுமே வந்து டேக் இட் ஈஸி பாலிசியாக எடுத்துக்கணும், சில்லாக இருக்கணும் அப்படின்றவங்க கிட்டயா? எனக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை. சம்டைம்ஸ் நான் வந்து பிளாஸ்ட் ஆவேன் வீட்டிலே, சம்டைம்ஸ் கண்டுக்காமல் விட்டுறணும். எனக்கு அது நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து யோசிப்பேன். ஒரு விஷயம் நமக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்துட்டு பயங்கரமாக தெரியும். அப்புறம் நம்ம பொறுமையாக அதை யோசிச்சோன்னு வைங்களேன், அது என்னடா இது ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நான் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் வந்து யோசிப்பேன், இன்னும் கொஞ்சம் சில்லாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்ட்டு. நான்லாம் வந்து ராஜு கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சது, இன்ஸ்பயர் பண்ணுச்சு ஆக்சுவலி. அந்த மாதிரி இருக்கணும். எவ்வளோ பெரிய தலையே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட சில்லாகவே இருக்கணும், ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடாது. ஆனாலும் அவன் மனுஷன் அப்படின்றதுனால அங்கங்கே வந்து கோவப்பட்டான், அதெல்லாம் காமிச்சாங்க, ஓகே. ஆனாலும் சும்மா அவன் டிசர்விங் கிடையாது, ஒன்றுமே பண்ணல, கேப்டன் கூட ஆகலை ஒரு வீட்டுக்கு. வின் பண்ணுறவன் கண்டிப்பாக ஒரு வாட்டி கேப்டன் ஆகணும்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக அதெல்லாம் வந்து டிடன்ட் மேக் எனி சென்ஸ்.
பட் ஐம் ஸோ ஹாப்பி ராஜு தான் வின் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் ராஜுக்கு வேற ஒரு 50 ஓட்டு வேற லாஸ்ட் 3 நாள் 3 போட்டேன். 50 இல்லை 10ன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வேற போட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஓவியா இருந்த டைம்ல ஓவியாக்காக எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி ஓட்டு போட்டது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே போடலன்னு தான் நினைக்கிறேன். சாண்டிக்கு போட்டிருப்பேன். அதே மாதிரி சீசன் 3 சாண்டி ரொம்ப பிடிச்சது, ஸோ சாண்டிக்கு போட்டேன். அதோட நான் ராஜுக்கு தான் வந்து போட்டேன். போன சீசன்லாம் எனக்கு போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி யாரோ ஒருத்தவங்க தோக்கணுன்றதுக்காக வேணும்னே ஏதோ ஒன்று வேலை பண்ணேன் நான். அந்த மாதிரி ஏதோ ஒரு கோல்மால் வேலை பண்ணேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் யா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து வார்ம் கோல்ட் நியூட்ரல் கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப்லன்னு கிடையாது, என்னுடைய ஓவரால் ஏஸ்தட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் அண்ட் ஒரு மாதிரி பீச் தீம் அது மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு ஜென்யூனாக அது ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்குமே பர்சனலாக அந்த டோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த ஒரு வார்ம் டோன்லேயே தான் வந்து இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக ஆல்சோ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த க்ரீம் ப்ளஷஸ், க்ரீம் ஹைலைட்டர்ஸ் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயின் ரீசன் என்னென்னா என்னுடைய ஸ்கின்ல கொஞ்சம் டெக்ஸ்சர்லாம் இல்லாமல் இருக்குது, அதனால க்ரீம் ப்ளஷஸும் க்ரீம் ஹைலைட்டர்ஸும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. முன்னாடி ஆக்னேலாம் இருந்தபோது இருந்ததை விட இப்போ வந்து எனக்கே பிடிச்சிருக்கு. இவன் நான் லிப்ஸ் வேலை பண்ணுறதுக்குள்ளே மேகி எடுத்துகிட்டு வருவான். சாப்பிட்ட அப்புறம் லிப்ஸ்டிக் போடலான்னு பார்த்தா இவன் வர மாதிரியே தெரியல. ஸோ நம்ம போட்டுருவோம், வேலையை முடிச்சிருவோம். நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னல. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரீசெண்டாக நான் ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி இதை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து சொல்லாதீங்க இதுதான் அது அப்படின்ற ஆன்சர் சொல்லிடாதீங்க. நான் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இந்த இமேஜில் நான் எந்த கிளாஸில் இருந்தேன் அப்படின்றத வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இன்ஸ்டாலையுமே சிலர் வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க, சிலர் தப்பாக சொன்னாங்க. நான் ஆன்சர் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். அதனால் இன்ஸ்டாலேருந்து நீங்கள் வரீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஆல்சோ நான் நினைக்கிறேன் என்னோட இந்த மாதிரியான ரேண்டமான பிக்சர்ஸ், சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து காமிச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஆசை, அது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நாளாக இழுத்துட்டே இருக்குது. நான் 1 இயர் முன்னாடியே அதை பிளான் பண்ணேன், பட் இப்போ வரைக்கும் அதை பண்ணலை. ஸோ சொல்லுங்கள், அதை நீங்கள் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக காமிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்கமிங் டேஸில். இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். நான் அழகாக ரெடியும் ஆகிட்டேன், கரெக்டாக இருக்குது. நான் சொன்னேன்ல 2 மினிட்ஸில் ஆகாதுன்னு பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு கேட்க ஆரம்பித்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாய்ப்பே இல்லை. மேகி சாப்பிட்ற வந்து மூட்லாம் போல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள மேபி அந்த குட்டி பிரேக்ல நான் வந்து சாப்பிட்றலாம். இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த ப்ளம்மோட வைட்டமின் சி சீரம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.